வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். பிள்ளைகள், பெற்றோர்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. அதை சொன்னவர், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். வசனம் 12 என்றார். இந்த தலைமுறைக்கு பண்பட்ட அனுபவமிக்க நேர்மையான வயதான தலைவர்கள் தேவை. முதியவர்களின் ஆலோசனையை தள்ளி தன்னோடு வளர்ந்த இளைஞர்களின் ஆலோசனையை கேட்ட ரெகோபயாம் அரசு பிரிவதற்கும் சோரம் போவதற்கும் வித்திட்டு விட்டான் அல்லவா? 1 ராஜாக்கள் 12:13-19. முதியோரின் ஆலோசனை என்ன? நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து பழுவை எளிதாக்கி மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராயிருப்பது என்பதை. 1 ராஜாக்கள் 12:7. இன்று இளைஞர்களுக்கும் இப்படிப்பட்ட ஆலோசனை எத்தனையாய் தேவைப்படுகிறது. சேவகனாக, சர்வன்ட் லீடர், விருப்பம் அவர்களை உண்டாக முடியாதவாறு தடுக்கும் அபத்தங்கள் அநேகம். நான் யாருக்கும் அடங்க வேண்டியதில்லை, யாரும் என்னை நடத்த வேண்டாம், யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க தேவையில்லை என்ற மனோபாவனையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஏராளமான காரியங்கள் நடக்கின்றன. என் பிள்ளை நான் வாங்கின சம்பளத்தை காட்டிலும் அதிகம் வாங்கிறான் என்று பெருமையில் தட்டி கேட்க வேண்டியவற்றை தட்டி கேட்காத பெற்றோர் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. நீதிமொழிகள் 17:6 மறந்துவிட்டனர். நான் ஏதாவது கேட்டால் என்னை விரட்டி விடுவானோ என்ற பயத்துடன் வாழும் பெற்றோர், தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். நீதிமொழிகள் 19:26 என்பதை மறந்துவிட்டனர். என்னை காட்டிலும் அதிகம் பிடித்திருக்கிறான், அவனுக்கு தெரிந்த அநேக காரியங்கள் எனக்கு தெரியாது, எனவே அவனுக்கு புத்தி சொல்ல எனக்கு உரிமை இல்லை என்று ஒதுங்கும் பெற்றோர். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். நீதிமொழி 30:17 மறக்கப்பட்டு விட்டது. இந்த காலம் வேறு, அந்த காலம் வேறு, காலத்துக்கு தக்கதாகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி மனம் போல் அலைய விட்டுவிட்ட பிள்ளையை குறித்த பின்னர் ஏங்கும் பெற்றோர். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 29:15. எது கேட்டாலும் எனக்கு கிடைக்கும் வேண்டும் என போராடும் பிள்ளைக்கு தன் நிலையையோ வசதியையோ வருமானத்தையோ விலைக்கு சொல்லாமல், நான் பாடுபட்டால் என் பிள்ளைக்கு கஷ்டம் வரக்கூடாது என அதனை பெருந்தன்மையாக நினைக்கும் பெற்றோர். தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் என்றான் சாலமோன். நீதிமொழிகள் 28:24. யாரோடு பழகுகிறாய், எதனை படிக்கிறாய், ஓய்வு நேரத்தை எப்படி செலவழிக்கிறாய் என்ற காரியங்களை பிள்ளையிடத்தில் கேட்க கூசும் பெற்றோர், பிள்ளையின் நெஞ்சின் மதியினம் ஒட்டியிருக்கும் அதனை தண்டையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்ற வார்த்தையை மறந்துவிட்டனர். நீதிமொழிகள் 22:15. ஏழைக்கு இறங்க வேண்டும், திக்கற்றோரை நேசிக்க வேண்டும், பகிர்ந்தளிக்க பழகிக்கொள், தன்னயமாக வாழாதே என்று சொல்லிக் கொடுக்க தவறும் பெற்றோர். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் என்று சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டவன். நீதிமொழிகள் 21:13. பிள்ளைகளை சிஐடியை போல கவனிக்காவிட்டாலும் கண்டுகொள்ளாமல் எதையும் அறியாமல் பேதையாய் வாழவும் இடமில்லை. இது என் வேலையில்லை என்று சொல்லி வாழும் பெற்றோர். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கினால் விளங்கும் என்பது தேவ வாக்கு. நீதிமொழிகள் 20:11. என் பிள்ளை என்னை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் மத்தியில் மதிப்பாய் வாழ வேண்டும் என்பதே என் கவலை என சித்தாந்தம் வேதாந்தம் பேசும் பெற்றோர். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறோடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். நீதிமொழிகள் 20:20
அதைத்தானே சொல்லுகிறது. என் பிள்ளை வெறும் பேச்சுத்தானே பேசுகிறான், நேரப்போக்கு அவ்வளவுதான், மற்றபடி அவனை யாரும் குறை சொல்ல முடியாது என்று கூறும் பெற்றோர் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு அளி நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டனர். மத்தேயு 12:36. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 34:11 என்று ராஜா தாவீது அழைக்கும் அழைப்பு எத்தனை அருமையானது! இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் தேவையான கர்த்தருக்கு பயப்படும் பயம், வாழ்க்கை சித்தாந்தங்கள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நெறிகள், வேல்யூஸ், நோக்கங்கள், பர்பஸ் சொல்லிக் கொடுக்க முன்வர வேண்டிய பொறுப்பு முதிய சமுதாயத்திற்கு உண்டு. கூடவே வாழ்ந்து காட்டி ரோல் மாடல் செய்து முடித்து தொடர் ஓட்டத்தினை தொடர உற்சாகப்படுத்தும் மாபெரும் கடமையும் அவர்களுக்கு உண்டு. இளைஞர்களை தேவன் உயர்த்தும் இந்த நேரத்தில் அடிப்படையான உபதேசங்கள் மாற்றப்பட்டு வெறும் உற்சாக வார்த்தைகளை கூறினால் மட்டும் போதாது. அவைகள் தேவைதான், ஆனால் அவை அஸ்திவாரம் இடுவதில்லை என்பது மறக்கப்படலாகாது. பிரசங்க பீடத்திலும் இன்று உற்சாகமூட்டும் வார்த்தைகளும் ஆடம்பர பரவசமூட்டும் வார்த்தைகளும் அதிகம் பிரயோகிக்கப்படுவதனை கண்டு நான் வேதனைப்படுகிறேன். இன்றைய இளைய சமுதாயம் காண விரும்புவது எல்லாம் சவாலான வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய போதிக்கும் போதகம், தன்னலமற்ற சேவை தனக்கு தரும் தலைமை, மற்றவர்களை உருவாக்கும் இதய துடிப்பு, பித்தலாட்டமில்லாத கபடமற்ற உண்மை இருதயம், நலிந்தோருக்காக பரிதபிக்கும் மனப்பான்மை, மாற்றாரையும் நேசித்து போற்றும் உண்மை வாழ்வு, கிரயம் செலுத்தினாலும் இலக்கை அடைய துடிக்கும் நெஞ்சம், உரிமைகளையும் விட்டு கொடுக்க ஆவல் கொண்ட அலாதியான பண்பு, உள்ளான இறையன்பு போன்றவைகளே. இதனை அவர்கள் அன்றும் இன்றும் இயேசுவில் கண்டதினால்தான் இளைய வயதில் வாழ்ந்த இயேசுவுக்காய் உயிர் தர துணிந்த கூட்டம் இருந்தது, இன்னும் இருக்கிறது. நமது பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், வேலை போன்ற வாழ்க்கை காரியங்களை குறித்து தீர்மானங்கள் எடுக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நாம், அதுவும் அவரது பணியில் ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபட்டிருக்கிற நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. படிப்பின் காரியங்களை தீர்மானிக்கும் போது அநேக நேரங்களில் மற்றவர்களின் பிள்ளைகளை பார்த்து நம் பிள்ளைகளையும் அப்படித்தான் ஆக்க வேண்டும் என்கிற ஆசையினால் நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவ சித்தத்தினையோ, பிள்ளைகளின் திறமைகளையோ, பிள்ளைகளின் விருப்பத்தினையோ, பிள்ளைகளின் உடல் நலத்தினையோ கவனிக்காமலேயே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டி பிள்ளைகளை அதற்கு திணிக்க முயலும் போது ஏற்படும் சிக்கல்கள் ஏராளம். கூடவே அதனால் எழும்பும் பிரச்சனைகள் சில நேரங்களில் பூதாகரமாக வெடித்து கிளம்ப வாய்ப்புண்டு. அந்நாள் பிள்ளை கேட்டாள், ஆண்டவிடம் பொருத்தனையும் செய்து கொண்டாள். முத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் நான் அவனை காத்திற்கு ஒப்புக் கொடுப்பேன் என்றாள். 1 சாமுவேல் 1:11. கேட்டது அப்படியே கிடைத்த போது தன் வார்த்தையின்படி பால் மறந்த உடனேயே பச்சிளம் பாலகனை, பிள்ளை இன்னும் குழந்தையாயிருக்கிறான், 1 சாமுவேல் 1:24, ஆண்டவர் பணியில் கொண்டு விட்டாள். 1 சாமுவேல் 1:25-28. இடையிடையே அவளை உற்சாகப்படுத்தும்படி வருஷந்தோறும் சட்டையும் தைத்து கொண்டு வந்து கண்டு மகிழ்ந்தாள். ஆனால் இன்றோ அநேகர் பொருத்தனை செய்வது கிடைக்கும் வரைதான், அதற்கு பின் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்து விடுகின்றனர். நான் பொருத்தனை செய்தேன், இனி பிள்ளையின் தீர்மானம்தான் என்று அந்த பிள்ளைக்கு தான் பெற்றுக்கொண்ட வகையை கூறி அதனை நிறைவேற்ற உற்சாகப்படுத்துவோரின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. வேறு சில பிள்ளைகள் எனக்கு MBBSயில் இடம் கிடைத்தால் அல்லது அந்த கல்லூரியில் இடம் கிடைத்தால் ஆண்டவருக்கு சேவை செய்வேன் என்பர். ஆனால் கிடைத்த பின் கல்லூரி நாட்களிலேயோ அல்லது கற்று தேறிய பின்னரையோ இத்தனை பணம் செலவழித்து படித்திருக்கிறேன், நான் சம்பாதிக்க வேண்டாமா, அனுபவிக்க வேண்டாமா என்பர். இல்லையெனில் என் திருமண வாழ்க்கையை சௌரியமாக நடத்த முடியாதே என்று கண்ணீர் வடித்து காரியத்தினை மறந்து போவர். வேறு சிலருடைய நிலை கொஞ்சம் வித்தியாசமானது தான். எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் பிள்ளைகளை ஏதாவது படிக்க வைத்து விட்டால் போதும், பின்னர் ஒரு பிள்ளையை அல்லது
வரனை பார்த்து திருமணம் முடித்து விட்டால் நம் வேலை முடிந்தது என்று எண்ணுவது எப்படியாவது வாழ வழி காட்டிவிட வேண்டும் என்பதனை காட்டிலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை வரையறுத்து காட்டுவோர் எத்தனை பேர். எப்படியாயினும் பிள்ளையின் திறமை, ஆர்வம், நோக்கம், உடல்நிலை அனைத்தையும் மனதில் கொண்டு அதற்கு அதனை புரிய வைத்து தேவ ஒத்தாசையோடு அதை போதித்து பின்னர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவனை முடுக்கிவிட்டு பின்னர் தேவ நடத்துதலை புரிந்து கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கும் பெற்றோர் எத்தனை பேர். வீணாக கூடாத காரியத்தில் பணபலத்தின் மூலம் அல்லது செல்வாக்கின் மூலம் பிள்ளையை திணித்து பின்னர் அது படும் கஷ்டத்தினை கண்டு மலைத்து அல்லது வெறுத்து தேவ சமாதானத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர். பிள்ளைக்கு வழிகாட்ட வேண்டியது நம்முடைய கடமைதான். ஆயினும் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு வழிகாட்டுதல் பெருங்காரியங்களை சாதிக்கும் என்பதை மறவாதிருப்போம். இளம் வயதினிலேயே அதனை புரிந்து கொள்ள செய்பவர்களாய் செயல்பட்டால் ஏற்ற காலத்தில் குழப்பம் இல்லாமல் நடக்கவும் தேவ தயவை பெற்று செயல்படவும் தேவன் உதவுவார். இதனை போன்றே திருமண காரியங்களை நிச்சயிக்கும் போது தேவன் நம்மை செயல்பட அழைக்கிறார். தாய் இழந்துவிட்ட ஈசாக்குக்கு துணை செய்யவும் ஆறுதல் செய்யவும் தன் குடும்ப பாரத்தினை சுமக்கவும் ஒரு பெண் தேவை என உணர்கிறான் ஆபிரகாம். பெண் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பதனை காட்டிலும் தன் மகன் பின் திரும்பி தான் விட்டு வந்த தேசத்திற்கு விடக்கூடாது என்பதில் தான் அவனுடைய கவனம் அதிகம் இருந்தது. ஆதியாமம் 24:3-8 வரை. அழகை பற்றியோ சுறுசுறுப்பை பற்றியோ குடும்பத்தை நடத்த கூடிய திறமைகளை பற்றியோ அவன் பேசவில்லை. ஊழியக்காரன் தான் சுறுசுறுப்பான பெண்ணையும் உதவி செய்யக்கூடிய மனதுடையவளையும் தேடினானே அன்றி ஆபிரகாம் அல்ல. தங்களுடைய காரியத்தில் அவன் தெளிவாய் இருந்ததால் மகாரூபவதியும் தேவனை துணையாக கொண்டவளும் பணிவிடை செய்ய தத்தம் செய்தவளுமாகிய ரெபேக்காளை பெற்றான். ஆதியாகமம் 24:16, 25:22, 24:19-20. ஆனால் இன்றைக்கு நாமோ அழகு, படிப்பு, சம்பாத்தியம், வரதட்சணை, வரவு கணக்கு இவைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து முதலாவது நாம் நாட வேண்டியவற்றை நாடாமல் குடும்ப வாழ்க்கையை நாசமாக்க ஆரம்பித்து விட்டோம். அன்றைக்கு ரெபேக்காள் மூலம் ஈசாக்குக்கு ஆறுதல் வந்தது. இன்றைக்கு நம் மக்கள் துக்கத்தின் பெரும் சின்னமாகவே மாறிவிடுகின்றனர். இன்றைய அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் விவாகரத்து என்பது வெகு சாதாரணமான வார்த்தையாக மாறுவதற்கு காரணம் தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ளாத மனநிலை, புரிந்து கொள்ள இயலாத சூழ்நிலையே காரணம். திருமணத்திற்கு முதல் கட்டமாகவே பணம்தான் என்கிற நிலை மாறாத போது அபாயங்களே அதிகம் காணப்படும். பொதுவாக தேவ மக்கள் குடும்பத்தின் நிலை, தேவனுக்கு பயப்படும் பயம், கல்வி தகுதிகள் இவைகளை ஆராய்ந்து அறிந்த பின்னர் தேவ சித்தத்தை நாடி ஜெபித்து தீர்மானிக்க ஆலோசனை கூறுகிறேன். கூடவே இன்றைய இளைஞர்களை சுற்றி ஏராளமான இச்சைகளை தூண்டிவிடும் காரியங்கள் நடைபெறுகிறபடியினாலும் பத்திரிகைகள், டிவி, இன்டர்நெட் போன்றவைகள் மூலம் அதிக அவசியமற்ற உலகத்தின் காரியங்கள் அவசியமானவைகளாக காண்பிக்கப்பட்டு அவர்களை இழுக்கிறபடியினாலும் ஃபோன் போன்றவைகளாலும் எஸ்எம்எஸும் உலகின் அசித்தங்களை உபயோகிக்கவும் இவர்களை இழுத்து போடும் சாதனங்களாக மாறிவிடுவதனால் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றுப்பாளரோடு தொடர்பை உண்டாக்கி ஒருதலை காதலையோ அல்லது இணைந்து காதலிக்கவோ தங்களை விட்டு போட்டவர்கள் ஏராளம். இது திருமணத்தை ஒழுங்கு செய்யும் போது விஸ்வரூபம் எடுக்க சிலர் திருமணத்தை தட்டிவிடுவர். சிலர் பெற்றோருக்கும் ஆம் என்று சொல்லிவிட்டு காதலிப்போருக்கும் ஆம் என்று சொல்லிவிட்டு இரட்டை வேடம் போட திருமணத்திற்கு பின்னரும் தொடர்பை விட முடியாது தவித்து தன்னையும் மற்றோரையும் கெடுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் இன்று ஏராளம். எனவே பிள்ளையின் மனநிலையை அறிய நெருக்கமாக, அன்பாக, கரிசனையோடு அதனிடத்தில் பேசி அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிகவும் அவசியமாய் மாறிவிட்டது. இதிலும் கவனம் செலுத்தாத பெற்றோர் இன்றைக்கு கண்ணீரோடு தான் வாழ்ந்து வருகின்றனர். திருமண காரியங்களை பேசும் முன்னதாக பிள்ளைகளை கூப்பிட்டு தெளிவாக்க வேண்டிய அத்தியாவசியம் இன்றைக்கு உண்டு.
அடுத்ததாக வேலையை தெரிந்து கொள்ளுதல் என்ற காரியத்திலும், வேலை ஸ்தலத்தை தெரிந்து கொள்ளுதல் என்ற காரியத்திலும், நம்முடைய நாட்டின் சூழ்நிலைகள் மாறி வருகின்ற இந்த நேரத்தில் வாய்ப்புகள் பெருகுவதினாலும் தெரிந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகியுள்ளன. அதாவது வேலை கிடைத்தால் போதும் என்கிற மனநிலையில் உள்ளோர் அநேகர் உண்டு. எனினும் என் ஆவிக்குரிய காரியத்தினை பாதிக்காத வேலையாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்க நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பழக்குவிப்பது மிகவும் அவசியம். இன்றைக்கு அநேக வேலைகள் மிகுதியான சம்பளத்தை தரலாம் அல்லது முன்னேற வாய்ப்புகளை வாரி வழங்கலாம். ஆனால் சத்துரு தந்திரமானவன் இந்த காரியங்களை முன்னிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை ஆவிக்குரிய குளிர்ச்சிக்கு தள்ளிவிட வாய்ப்புண்டு. எனவேதான் உயர் பதவிக்கு செல்ல செல்ல அநேகர் ஆண்டவரின் அன்பை விட்டு தூரம் சென்று விடுகின்றனர். கூடவே கடமைக்காக மாத்திரம் செயல்படுவோராக மாறிவிடுகின்றனர். தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஊழியம் செய்ய, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள, வசதியான காரியங்களை தெரிந்து கொள்ள வாஞ்சியுள்ளவர்களாக மாற வேண்டிய கட்டாயம் உண்டு. இந்த மாபெரும் தேசத்தின் வருங்கால காரியங்களை நிர்ணயிக்கிறவர்களாக வல்லவர்களாக நம் பிள்ளைகளை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதனை மறக்கலாகாது. தீவிரப்பட வேண்டிய நாட்கள் இவைகள். தீவிரம் காட்டுவோம். தேசம் தேவனை அறியவும், திசையெங்கும் விடுதலையின் சத்தம் தொனிக்கவும், தேவ ஜனங்கள் எழும்புவதினால் தேசத்தில் அமைதியும் ஆனந்தமும் உண்டாக ஜெபிப்போம்.